2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் அணியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் மாற்றுக் கட்சிகளில் இணைந்து வருகின்றனர். அதன்படி ஓபிஎஸ் அணியின் மிக முக்கியமான தளபதிகளாக கருதப்பட்ட பல தலைவர்கள் சமீபத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளராக இருந்த மனோஜ் பாண்டியன் நவம்பர் 2025இல் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்தார். 2022இல் அதிமுகவில் ஏற்பட்ட தலைமை மாற்றங்கள் மற்றும் உட்கட்சி பூசல்களுக்கு பிறகு மருது அழகராஜ் கட்சியில் இருந்து விலகி ஓ பன்னீர்செல்வம் அணியில் இணைந்தார். அப்போது ஓபிஎஸ் அணியின் முக்கிய பேச்சாளராகவும் கொள்கை பரப்பு செயலாளராகவும் செயல்பட்ட அவர் தற்போது திமுகவின் செய்தி தொடர்பாளர் துணை தலைவராக மருது அழகராஜ் கடந்த ஆண்டு நியமிக்கப்பட்டார். பழனி முன்னாள் எம்எல்ஏ சுப்பரத்தினம் மற்றும் பாலகங்காதரன் ஆகியோர் ஜனவரி 8, 2026 அன்று திமுகவில் இணைந்தனர். தற்போது முன்னாள் அமைச்சரான ஆர் வைத்திலிங்கம் இன்று தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்தார். அதேபோல் நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தில் ஓபிஎஸ் அணியின் சில முக்கிய நிர்வாகிகள் இணைந்தனர். ஓபிஎஸ் அணியின் முக்கிய நிர்வாகியான ஜேசிடி பிரபாகர் ஜனவரி 2026 தொடக்கத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு ஓபிஎஸ் உடன் இணைவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 2025இல் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓபிஎஸ் தற்போது தனது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை ஒரு கட்சியாக மாற்றப் போகிறாரா? அதிமுக பாரதிய ஜனதா அமமுக கூட்டணியில் இணைய போகிறாரா அல்லது பாரதிய ஜனதாவில் சேரப்போகிறாரா என்ற பல்வேறு யூகங்கள் எழுந்துள்ள நிலையில் தாவேகாவில் இணைய போவதாகவும் தகவல் வெளியாகி வருகின்றன. பிரதமரின் தமிழக வருகைக்கு முன்பாக இது குறித்து ஒரு தெளிவான தகவல் கிடைத்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.